பிதாவாகிய தேவன் நம் பரம தகப்பனும் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்மளை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த பூமியில் நாம் என்னவா இருக்கணும், என்னவா செய்யணும், எப்படி வாழணும்னு ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த தான் இயேசு வந்தார். இயேசு வாழ்ந்து காட்டினார். இப்படியெல்லாம் வாழணும், இதுதான் பிதாவுக்கு பிடிக்கும், இப்படியெல்லாம் பரிசுத்தமாக வாழணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, உண்மையாக இருக்கணும், கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், அப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், இப்படிங்கிறத பூரா இயேசு வாழ்ந்து காட்டினார். அதை தான் நம்ம பைபிளில் படிக்கிறோம். புரியுதுங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கும்போது இயேசு வாழ்ந்த, அது வெறும் ஸ்டோரி கிடையாது, ரியல் லைஃப், வரலாறு, அது சரித்திரத்தின் உண்மை, அது மாற்றவே முடியாது, அது யாராலையும் மறுக்கவும் முடியாது, அதுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்குது. அப்போது இயேசு பிதாவுக்கு பிடிச்ச மாதிரி, பரம தகப்பனுக்கு பிடிச்ச மாதிரி நாம் எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்ந்து காட்டினது நமக்கு ரெக்கார்டிக்கெல்லாம் ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரா, கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை நமக்கு சொல்லித்தராராம். நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும்.